முன்னொரு காலத்துல ஒரு 3 சயின்டிஸ்ட்டும் அவங்க கூட ஒரு உதவியாளரும் ஒரு காட்டுக்குள்ள ஆராய்ச்சிக்காக போனாங்களாம். அங்க கொஞ்சம் எலும்புக்கூடு இருந்ததை பார்த்துட்டு அந்த 3 விஞ்ஞானிகளும் இது ஒரு சிங்கத்தோடது தான் அப்படின்னு முடிவு பண்ணாங்களாம். இப்போ அந்த 3 விஞ்ஞானிகளும் பேசிக்கிட்டாங்களாம், தங்களோட லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த எலும்புக்கூடுல இருந்து இன்னொரு சிங்கத்தை உயிர் பெற வைக்கலாம்னு. அப்போ அதில் ஒரு விஞ்ஞானி சொன்னானா, இந்த எலும்பை எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறேன் நான் அப்படின்னானா. இன்னொரு விஞ்ஞானி சொன்னானா, நான் இதுக்கு சதையும் தோலும் கொடுக்குறேன் அப்படின்னு. இன்னொரு விஞ்ஞானி சொன்னானா, நான் அப்போ இதுக்கு உயிரை கொடுத்துட்றேன் அப்படின்னு. ஆனால் கூட வந்த அந்த உதவியாளர் சொன்னானா, வேண்டாம் சார், இது ரொம்ப தப்பு, நீங்கள் நினைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, இது ஒரு சிங்கம், இதுக்கு திரும்ப உயிர் கொடுத்தீங்கன்னா அது உங்கள் உயிருக்கே ஆபத்தாயிரும், வேண்டான்னு. ஆனாலும் இந்த 3 விஞ்ஞானிகளும், உனக்கு என்னடா தெரியும், நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் தெரியுமா, சும்மா ஹெல்ப்புக்கு கூட்டிகிட்டு வந்தால் எங்களுக்கே பாடம் நடத்துறியா, ஒழுங்கு மரியாதையை அந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு சத்தம் போட்டாங்களாம். இப்போ அந்த 3 விஞ்ஞானிகளும் அவங்க பிளான் பண்ணபடி ஒருத்தன் எலும்பை ஒன்று சேர்த்தானா, ஒருத்தன் அதுக்கு சதையும் தோலும் கொடுத்தானா, ஒருத்தன் அதை உயிர் பெற வச்சிட்டானா. இப்போ அந்த சிங்கத்துக்கு உயிர் வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த கூட வந்த உதவியாளர், இதுக்கு மேலே நாம் இங்கே இருந்தால் சரியாக வராது, நம்ம கிளம்பிடலான்னு அவன் கிளம்பிட்டானா. இப்போ அந்த உயிர் வந்த சிங்கம் அந்த 3 விஞ்ஞானிகள் மேலேயும் ஆக்ரோஷமாக தாவி கடிச்சு கொதறி கொல்ல ஆரம்பிச்சிருச்சான். இதுக்கு தான் அறிவுக்கு கட்டுப்பாடு இல்லைன்னா அது ஆபத்தை உண்டாக்கும்னு சொல்கிறாங்க. இந்த கதை மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிற நெறி என்னன்னா, எல்லாம் செய்ய முடியும் என்பதற்காக எல்லாம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. பொது அறிவு இல்லாத விஞ்ஞானம் ஆபத்தாக மாறும்.